சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும். ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். தமிழ்நாட்டுல ஒரு ரவுடி இவ்வளவு பெரிய அலுவலை வச்சுட்டு கேக் வெட்டினா அரெஸ்ட் பண்றாங்க. இன்னைக்கு உதயநிதி தனது பிறந்த நாளைக்கு இவ்வளவு பெரிய வீச்சரோட இங்கே போட்டோ வந்து நல்ல கேள்வி. இது யாருமே கேட்கல. அதை விட்டு எல்லாருமே தேவையில்லாத கேள்வி கேட்குது. எவ்வளவு பெரிய குற்றம் அது? எங்க திருநெல்வேலியில் வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஜாமீன்ல கூட விட மாட்டேங்கிறாங்க. ஆனா முதலமைச்சர் இன்னைக்கு பெரிய கத்தியை எடுத்து கொடுத்து வெட்டுறேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு அவர்களுடைய ஏற்படும். அது மட்டும் இல்ல, ஒரு சின்ன ட்வீட் அரசாங்கத்தை எதிர்த்து போட்டா உடனடியாக அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டரை கொலை செய்வேன்னு சொன்னார் ஒரு திமுக. எஃப்ஐஆர் கூட இன்னும் போடல. எந்த விதத்துல நியாயம் அது? அப்ப இந்த ஆட்சி ஒரு சார்பான ஆட்சி. இந்த காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக இருக்கு. ஒரு காலத்துல கலைஞர் தான் சொல்லுவார், காவல்துறையுடைய ஈரல் புறையோடி விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு அவர்களுடைய ஆட்சியிலேயே, மதிப்புக்குரிய ஸ்டாலின் முதலமைச்சருடைய ஆட்சியிலேயே இன்னைக்கு காவல்துறை புறையோடி விட்டதும் இல்லை, காவல்துறை எங்க இருக்குங்கிறே தெரியல. இவ்வளவு பெரிய கத்தியை வச்சுட்டு நீட்டிட்டு இருக்கிறாங்க. இந்தாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்ப எல்லாரும் ஆளை வெட்டினாதான் எஃப்ஐஆர் போடுவாங்க. யாருமே வெட்டுறது இல்லையே. இது எவ்வளவு கேலிக்குரியமான விஷயம். நான் குறை சொல்லல. துணை முதலமைச்சர் இவ்வளவு பெரிய கத்தி வச்சிருக்காரு, நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா இதே மாதிரி வச்சிருந்த ஆட்களாம் எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிருக்கீங்க. அதனால இப்போ சாதாரண ஒரு மனிதனுக்கு ஒரு நீதி, துணை முதலமைச்சருக்கு ஒரு நீதி அப்படின்னா நாட்டுல எப்படி நீதி இருக்கும்?